எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ மல்டி பிளாக் தமிழ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் டெய்லியுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு ஆபத்தை விளைவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றின வீடியோவை தான் இது இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்க போகிறது பச்சை முந்திரி. ஸோ முந்திரிகள்னாலே நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. பச்சை முந்திரி, அதுதான் பச்சை முந்திரி தான். இதை நம்ம வறுத்து சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஸோ பச்சையை சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகும், சருமங்களில் பல பிரச்சனைகள் ஏற்படும். இது ஏன் ஏற்படுதுன்னா, இதில் உரிஷியஸ்னு ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி இதுமாரி ஆக்கி இதை நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக மரணத்தை ஏற்படுத்துது. ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது காட்டு காளான்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காளான்கள்லேயும் பலவிதமான காளான்கள் இருக்குது. இதில் பலவிதமான காளான்களில் விஷத்தன்மை இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய காளான்களும் விஷத்தன்மையுடையனா நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இது நம்மளுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தி மரணத்துக்கு ஈஸியாக வழிவகுக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மூன்றாவதாக பார்க்க போகிறது பஃபர் ஃபிஷ். மீன் இனங்களில் பல விதமான மீன்களுக்கு விஷத்தன்மை இருக்குது. ஸோ அதில் ஒன்றான இந்த பஃபர் ஃபிஷ், இது நம்ம ஊரில் மேக்ஸிமம் பார்த்துக்க முடியாது. இது வெளிநாட்டில், அதாவது ஜப்பானில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் பயங்கரமான ஒரு விஷத்தன்மையுடைய ஒரு மீன் தான். இதோட கல்லீரல்களில் அதிகப்படியான சயனைடுன்ற ஒரு கெமிக்கல் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை சாப்பிட்றது மூலயமா நம்மளுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தி இறுதியில் மரணத்தை ஏற்படுத்துது. நாலாவதாக இருக்கிறது குடுவை கிழங்கு. ஸோ மரவள்ளி கிழங்கு, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல, அதில் ஒன்றான இந்த குடுவை கிழங்கு. இதில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பாலில் ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுதான் சைனைடு. நம்ம பார்க்க போகிற எல்லாத்துலேயுமே அது சைனைடு தான் இருக்கும். சைனைடு ஃபுட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ சைனைடு இதை சாப்பிட்றது மூலயமா பல விளைவுகள் ஏற்படுத்தி இறுதியில் மரணத்தை ஏற்படுத்துது. இந்த குடுவை கிழங்குல பால் இருக்குல்ல, அது அந்த மில்க் வருதில், அதில் வந்து சைனைட் இருக்குது. நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் நிலக்கடலை, அதாவது மல்லாட்டை சொல்கிறோம்ல, அதுவும் விஷத்தன்மை உடைய ஒரு பொருள் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்க்கடலையை அலர்ஜி உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது நம்ம சாப்பிட்டோன்னா அலர்ஜி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி கை காலெலாம் பெருசாக ஆகி அரிப்பு அதிகமாக எடுத்து நம்மளோட லாஸ்ட்டில் உயிரை பறிச்சிடுது. ஸோ இதுக்கிட்டே கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ரூபர். இது வந்து ஒரு மருத்துவ பொருள்னு, இது வந்து நம்ம நாட்டில் கிடையாது. இது வந்து கொரியா சைடில் இது நிறையா இருக்கும். ஸோ இதோட தண்டு மருத்துவ குணம் உடையதான். இதோட இலை பாய்சன், அதாவது அதிகப்படியான விஷத்தன்மை உடையதான் இந்த ரூபரோட இலைகளில் இருக்குது. இந்த ரூபரோட இலையை தெரியாமல் நம்ம தின்னுட்டாலும் கடைசியில் டெத்து தான், கொண்டு போட்டுரும். ரூபர் 10. அடுத்ததாக கடல் சிற்பி. இந்த கடல் சிற்பியை நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். சீ ஃபுட்ஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ இதுவும் அலர்ஜி உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜியோட அளவு அதிகரித்து அரிப்பு அதிகமாகி உங்களுக்கு உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு உங்களை உண்டாக்கி இதை லாஸ்ட்டில் கொண்டுடும். ஸோ கடல் சிற்பி அலர்ஜி உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எல்டர்பெரி, இதை நானே கேள்விப்பட்டதில் ஃபஸ்ட் டைமாக இந்த எல்டர்பெரியை நான் பார்க்குறேன். ஸோ இந்த எல்டர்பெரி மருத்துவ குணம் நிறைந்தனா இதை நிறைய பேர் சாப்பிட்றாங்களாம். ஸோ இதில் வந்து என்ன ஒன்றுனா, இதோட இலைகள்லேயும் விதைகள்லேயும் சைனைடு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்டோன்னா இலைகளையும் அந்த விதைகளையும் தவிர்த்து அதோட சதைப்பகுதி மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ இதை சாப்பிட்டிங்கன்னா சைனைடு உங்களுக்கு உடம்புக்குள்ளே போய் பல விளைவுகளை ஏற்படுத்தி லாஸ்ட்டில் மரணத்தை ஏற்படுத்துது. ஸ்டார் ஃப்ரூட், இதையும் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்குமே. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாய்சன் இருக்குது. அது சில பூச்சிகளுக்கு இருக்குது, பாம்புகளுக்கு இருக்குது, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஃப்ரூட்ஸில் இருக்குது. அதாவது இதில் வந்து நியூரோடாக்சின் இருக்குது. நியூரோடாக்சின்னா என்னென்னு தெரியுமா? நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் தாக்கக்கூடிய ஒரு விஷத்துக்கு பேர் தான் நியூரோடாக்சின். ஸோ அந்த விஷயம் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் இருக்குது. ஸோ இதை சிறுநீரகம்
உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பயங்கரமான ஒரு இதை நான் ஃபோட்டோவில் போடுறேன் பாருங்கள். இதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைமும் பார்க்குறேன். நம்ம ரொம்ப நிறையா சாப்பிட்ற ஒரு பொருள் ஆப்பிள் தான். ஸோ அதுவும் விஷத்தன்மை தான். ஆப்பிளோட விதையில் சைனைட் இருக்குது. ஸோ நம்ம பைத்தியம் கூப்பிட்றோம்ல, அந்த பைத்தியத்தை அந்த அதுக்கான ரியாக்டரை ஏற்படுத்துகிறதும் இந்த சைனைடு தான். சைனைடு ஆப்பிளில் அந்த விதையில் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க ஆப்பிளை. நம்ம அதிகமாக உணவுகள் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு அத்தியாவசிய பொருளில் ஒன்றான இந்த பால், அதாவது பச்சையாக இருக்கிற பாலை நம்ம குடித்தோன்னா அதில் ஒரு பாக்டீரியா இருக்குது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈகோலைன்ற பாக்டீரியா பச்சை பாலில் இருக்கும். ஸோ இதை குடிச்சிட்டோன்னா பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தி நம்மளுக்கு லாஸ்ட்டில் உயிரையே கொண்டுடும். ஆபத்தான விஷயங்கள்லாம் பால் ஒன்று. நம்ம அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் வேணும்னா பாதாம்லாம் நிறையா சாப்பிட்றோம்ல, இதை பச்சையாக சாப்பிட்டோம்னா நம்ம எல்லோரையும் பைத்தியம்னு சொல்கிறாங்க. இதை பச்சையாக சாப்பிட்டா கண்டிப்பாக பைத்தியம் பிடிக்கும். இதுலேயும் சைனைடு தான் இருக்குது. இந்த சைனைடு நம்ம மூளையோட பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம பைத்தியமாக்கிடுது. ஸோ கேர்ஃபுல்லாக இதை ஊற வச்சு அந்த தோலாம் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க, சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.